அன்பு என்று தாங்கள் இந்த இணைய வேள்வி வெற்றி பெற வேண்டும் என்று நமக்கு குருவர்களும் திருவர்களும் வாய்க்க வேண்டி இந்த அருளாசியினை அனுப்பி இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துரியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலவே என்று அப்பரடிகளே பாடியிருக்கின்றார். கரும்பு இருந்த இரும்பு கடித்தே உயலாம் என்று எண்ணி உரிதூக்கி உளிதந்தன் உள்ளம் விட்டு பொய்யுடா மலச்சோலை குயில்கூவ மயிலாலும் கையினால் தொழாது ஒழிந்து கனியிருக்க காய்க்க வந்த கல்வனேனே. தேவாரத்தை பாடிட்டு டக்குனு காசு வராது. எல்லாம் வல்ல இந்த இறைவனுடைய வேள்விக்கு வராகி மணிகண்ட சுவாமிகள் வரியுறுந்து அன்புடன் வரவேற்கின்றோம். பாடிக்கிட்டே இருந்தா காசு வராது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உழைக்கவும் செய்யணும், பாட்டும் பாடம். உழைக்கவும் செய்யணும், 4 பேர்ட்ட தேவாரத்தை நினைச்சுக்கிட்டு கையெழுந்தினா காசு கொடுப்பாங்க. பொதுவார உனக்கு சம்பளமே கிடையாது, பாடிக்கிட்டு மாத்திரம் இரு அப்படின்னா வயிறு நொம்பாது என்பதை தெரிவித்துக் கொண்டு அதுதான் இந்த இனிய தமிழால் இந்த வேள்வியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு திருப்புகழ் பாடிட்டு அப்புறம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு சண்டிகை. சண்டிகை சொன்னதை கேட்கணும் என்ற நோக்கத்தோடு இப்பொழுது ஒரு அருணகிரிநாத பெருமாள் அருள் மாயனரு திரு மயோரும் திரை மீளா முருகப்பெருமானுடைய திருக்கோயில் அவர்களுடைய வசமாக அந்த முயற்சியை மேற்கொண்டு அங்க போய் ஒவ்வொருத்தங்களா உட்கார்ந்து இருக்கிறான். கதிர்காமம் நம்ம என்ன செய்ய போறோம் என்பதை எண்ணி இந்த நேரத்திலே பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் இறைவனுடன் நாம் விண்ணப்பம் செய்து கதிர்காம முருகப்பெருமானே அந்தகத்தி எளியனலே சிறு ஆலவாயர் நிற்க என்னுடைய உள்ளத்திலே இறைவன் இருக்கின்றார். பஞ்சக்கரானை பதம் பணிவ ஆடும்படி வேலணி சேவலன பாடும்படியே தெருவில் காடும் தனியான சகோதரன் உல்லாக நிராகுல யோக விர செல்லாம வினோதன் எல்லா மறையன்ன இழந்த நலம் வினையாற்றிடம் தானோ பொருளாவதிகள் முகனே அவனே கந்தா கதிவேல் அவனே உமையார் கந்தா கதிவேல் அவனே உமையார் மைந்தா குமர மறைநாயகனே. தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார். எப்படிப்பட்ட பாட்டு பாருங்க, உருக்கமான பாட்டு. அத பிச்சை எடுத்தாலும் நல்ல காரியத்தை செய்தாதான் புண்ணியம். எங்கிட்ட வந்து சொன்னார் ஒருத்தர், அவருடைய அந்த புண்ணிய பயன் எல்லோரும் பெற வேண்டும் அப்படிதானடா. ஆகவே இந்த கூட்டு வழிபாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பாருங்க, இந்த உள்ளமெல்லாம் நல்ல உள்ளங்கள், மண்ணில் நல்ல வண்ணம். நாங்கெல்லாம் பாட்டு பாடும் போது எங்களுடைய மனசு வந்து வேற இடத்துக்கு போயிடும். சில இடத்துல கடிவாளம் போட்டு அடங்கிடும். அங்குசத்தை போட்டாக்கா என்ன அடங்கும்? ஆணை. ஆனா மனிதனுக்கு மாத்திரம் மெய் அப்படின்னு சொன்னாலும் இடி விழுந்துருச்சு. அப்படிப்பட்ட அருள் பாடல்லாம் இங்க பாட இருக்கின்றோம். குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வேள்வி நிறைவேற வேண்டும். வேள்வி குச்சி வந்துகிட்டே இருக்குது, நெய் வந்துகிட்டே இருக்குது, மூலிகை பொருள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா உண்டியல்ல தொக்கடத்துல சட்டம் தான். நீங்க எல்லாம் செலவுக்கு மாத்திரம் கொஞ்சம் காசை வச்சுக்கோங்க. இங்க போற நேரத்துல கீழே 200 ரூபாய் 300 ரூபாய் கீழே கிடக்கும், அதை எடுத்துக்கலாம். நீங்க இங்க போட்டுட்டு இறைவா நீ கொடுத்த அந்த செல்வம் நல்ல காரியத்திற்கு இதை பயன்படுத்துங்கள் என்று இறைவனுடைய விண்ணப்பம் செய்து வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானே பாடியிருக்கிறார். அப்புறம் என்ன காசு காசுன்னு கேட்கறீங்க அப்படிங்கிறார். கையில புனிதர் கேட்கிறாரு, அதனால தப்பு கிடையாது. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என்னைக்காதான் வாழ்க, புகழியாட பொறுமை
ஏகண்ட தேகன் இறைவன் அடி வாழவே மகிழும் கொங்கடல் திறந்துவார் வந்து வைக்கும் சேரவன் கடல் அருளும் மலை போற்றே அருளும் மலை போற்றே சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் உள்ளாகி கூடா குழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் கணங்கள கண்ண சுடராகி எம்பெருமான் 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 எல்லா பிறப்பும் எம்பெருமான் கொண்டடிகள் கண்டியன் புகை விற்பனொழு பின்னாற்றத்தின் உனக்கு நலந்த அன்பாகி கசிந்து உள்ளொருகம் நலந்தான் இல்லாத சிறியக்கு நல்கே நிலந்தன்மில் வந்த ஒளி நிகழ்ந்து காட்டி நாயிக்கழையா கிடந்த அடியே வித்தாயும் அமல்லையும் மகுதியனே துன்னிருளை தோன்றா பிறவயனே அதியனே அந்த நடிவகை அல்லானே இந்த தோற்ற சுடரொழிய சொல்லாத நுண்ணுணர்வ தோற்ற சுடரொழிய சொல்லாத நுண்ணுணர்வை மாற்றமா கையகத்தின் வெவ்வேறு வந்தறிவ கேட்கனே செடிவே என் சிந்தனையில் உட்டான உண்ணா அமுவே சிவகாமிக்கும் நடராஜருக்கு சண்டை வந்துடும். ஊடலை சுந்தரமூர்த்தி நாயனார் தீர்த்து வைக்கின்றார். இதெல்லாம் பிரிஞ்சிருக்க கூடாது அப்படின்ட்டு உடனே விசிறிப்பட்டை அடிச்சு நீ போ சுந்தர வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாப்புல. உடனே சிவபெருமான் சொல்றாரு, ஏண்டா உனக்காக நான் வந்து திருவாரூர்ல வந்து ஊடல்லாம் தீர்த்து வச்சு எனக்கு நீ இதுக்காண்டி ஒரு அடி படக்கூடாதா, என்னுடைய ஊடலை தீர்த்து வைக்க கூடாதா அப்படிங்கிற. உடனே சுந்தரர் வந்து இந்த பதியத்தெல்லாம் பாடி 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் இந்த உலகம் வாழும் என்ற நோயாதரைக்கு முன்னாடி 9 நாள் என்ன புதுசு புதுசாக சொல்றாருன்னு அன்பர்கள் சில பேர் நினைக்கிறாங்க. பொதுவாக அப்புறம் திருவம்ப பாடுறது. அப்ப வந்து ஆதியும் அந்தமில்ல அரும்பெரும் ஜோதி 10 நாட்கள் இந்த பாட்டை தான் பாடு. சுவாமி அவரை கூட்டிக் கொண்டு போனவர் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வந்து வரவேற்பு கொடுத்து தாக்குனவர்களுக்கு நாங்கள் வரவேற்பு கொடுத்து இந்து கல்லூரியில வரவேற்பு கொடுத்தோம், மானிப்பாயில வரவேற்பு கொடுத்தோம், சுன்னாகத்திலே வரவேற்பு கொடுத்தோம், பரிசு துறையிலே வரவேற்பு கொடுத்தோம். வரவேற்பு கொடுத்ததுமல்ல, அவரை சிங்களத்துக்கு திருப்பி அனுப்பாமல் நெடுந்தீவு வழியாக கச்சதீவு வழியாக இங்கே அனுப்பி வைத்தோம். இந்த மண்ணுக்கு ராமநாதபுரம் சேதுபதியிடம் அனுப்பி வைத்தோம். ஆக இப்படிப்பட்ட வரலாறு, இதே வரலாறு தான் அன்னைக்கு ஞானசம்பந்த பெருமான் போனா முத்து சீவி வருது, சிவ சின்னம் வருது, திருநீர் வருது, கண்டிகை வருகிறது. ஆகவே சிவ சின்னங்களை பார்த்தால் தீட்டு, சிவநாமத்தை கேட்டால் தீட்டு, கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்று சொல்லி அவருடைய ஊர்வலத்தை சம்பந்த பெருமான் இந்த ஊர்ல தமிழுக்கும் சைவத்திற்கும் தடையா என்று சொல்லி போதிமங்கையிலே புத்த மத குருமார்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்க எல்லாம் எல்லாத்தோட வாதம் பண்ண முடியாதுன்னு புத்த நந்தி என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய தலைமையிலே ஞானசம்பந்த பெருமானோடு வாதம் செய்வதற்கு ஏற்கனவே அனல்வாதத்தில் வென்றவர், புனல்வாதத்தில் வென்றவர், சுரவாதத்தில் வென்றவர். ஆகவே இவர் வாதத்திற்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாகவே அவரை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி புத்த மதத்தவர்கள் சதி செய்து அவரை கொல்லுவதற்கு சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் போதிமங்கையிலே. அந்த போதிமங்கையிலே அத்தகைய சதித்திட்டம் தீட்டப்படுவதை கேட்ட ஞானசம்பந்த பெருமானுடைய அடியார், அவர் பெயர் சம்பந்தர் சரணாலயர். அந்த சம்பந்தர் சரணாலயருக்கு மனதிலே தாங்க முடியாத துக்கம். எப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இது நியாயமில்லை, தர்மமில்லை. ஆகவே ஞானசம்பந்த பெருமான் இறைவன் மீது பாடிய இந்த பாடலை அவர் என்ன சொல்றார், ஞானசம்பந்த பெருமானை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போக வேண்டும், அவர்கள் தலையிலே இடிவிட வேண்டும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை பாடுகிறார். அத்திரமாவது அஞ்செழுத்துமே என்று சொன்ன உடனேயே அவர்கள் தலையிலே இடி விழுகிறது. பௌத்த குருமார்கள் சிதறி ஓடுகிறார்கள். திருத்தளிச்சேரி, ஐயா அதுக்கு அற்புதமான பெயர் சேரி. இதெல்லாம் வரலாறு, தமிழன் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு, தமிழன் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. நம்ம வரலாறுன்னு என்னென்னத்தையோ படிச்சுட்டு இருக்கோம். இதுதான் உண்மையான தமிழ் வரலாறு. இப்ப நம்ம தமிழ்ல என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, அம்பாள் எந்த காலத்திலடா பேசினால் அதுதான் நம்ம தமிழ்ல நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா. கொஞ்சமொழி, ரோமாபுரி, குமரிக்கோட்டம் தான் தமிழ்னு நினைச்சுட்டு இருக்கோம். பானுமதி படிதாண்டா பத்தினியும் எல்லாம் நான் முற்று இருக்கோம்.
அவையெல்லாம் தமிழ் அல்ல, அத்திரமாவது அஞ்செழுத்துமே என்று சொன்ன உடனேயே இடி விழுந்தது. அதுதான் தமிழ், வென்ற தமிழ் அது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த பதிகம் நம்முடைய சமயத்தின் எதிரிகளை, இந்த மண்ணை ஆக்கிரமித்தவருடைய எதிரிகளை, நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை சிதைத்த அந்த எதிரிகளை அழிக்க வல்ல தேவாரம் இது. ஞானசம்பந்த பெருமான் அருளியது. அவர் நேரடியாக, ஞானசம்பந்த பெருமான் நேரடியாக இந்த பாடலை பாடல. அவர் அப்படி யாரும் அழியணும்னு நினைக்கல. சம்பந்தர் அவருடைய அடியார். நாமளும் அப்படிதான். நாம யாரையும் அழிக்கணும் அவன் தலையில நிறைய பேர் பத்திரிகையாளர்லாம் கேட்டுக்காங்க, என்ன இடி விடுவதற்கு யாரும் பண்றீங்களான்னு கேட்கிறாங்க. நாம யார் தலையிலும் இடி விடுவதற்காக அல்ல. நம்முடைய மக்கள் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தமிழீழம் மலர்வதுதான். அந்த தமிழீழம் மலர்வதற்கு யார் தடையாக இருந்தாலும் அந்த தடைகள் இந்த பாடலின் மூலமாக இடி விழுந்து அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை இப்பொழுது இங்கே எம்பெருமானுடைய திருச்செவிகளுக்கு விண்ணப்பம் செய்யும்படி ஓதுவாமூர்த்தியை வேண்டிக் கொள்கிறேன். பஞ்சகம் அற்றடி பஞ்சகம் அற்றடி வாழ்ந்த கூற்று அஞ்சவோலை தன அஞ்செழுத்துமே அஞ்சவோலை தன அஞ்செழுத்துமே தருவாயில் இருக்கின்றது. மஞ்சள் கிழங்கு வைத்திருப்பவர்கள் எல்லாம் அமைதியாக வந்து இந்த வழியாக இப்படி வரணும், இந்த வழியாக இப்படி வந்து நிற்க கூடாது. எல்லாம் வல்ல இறைவன் அம்பலக்கூத்த பெருமானுடைய வெள்ளி வழிபாடுகள் நிறைவு பெற்று கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமானான கலர்ச்சிங்க நடிகாருக்கு அதிபத்தரும் இங்கே முன்னின்று இந்த வேள்வி வளம் பெற வேண்டும் என்பதற்காக நிறைவாக திருத்தொண்ட தொகையிலே ஒரு சில பாடல்களை ஓதுவாமூர்த்திகள் விண்ணப்பம் செய்ய அம்பலவான பெருமான் வேள்வி முற்று பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகியாக இவ்விடத்திலே எழுந்தருளியிருக்கின்ற அன்னை சிவகாம சுந்தரிகள் முன்னிலையிலே இச்சைக்கு இணைய மொழிபேசி எம்மான் இடங்கலந்த பச்சை கிளையை பவளக் குழந்தை பார்முழு வாழ்கின்ற கட்சி பயில் வாழ்கின்ற கரைக்குயிலை அந்த நாயகி தான் இங்கே வந்திருக்கின்றார். காமாட்சியாதீனம் குருமகா சன்னிதானங்கள் பல்வேறு பணிகள் இருந்த போதும் தம்பிரான் சாமிகள் இவ்விடத்திலே எழுந்தருளி முழுமையான ஆணையிட்டு இருக்கின்றார்கள். இந்த வேள்வி நிலை சிறப்பான முறையிலே நடைபெற வேண்டும் என்பதற்காக அல்லல் கிடத்து ஆற்றலை விளங்கிய திருத்தொண்ட தொகையிலே இருந்து ஒரு சில பாடல்களை ஓதுவாமூர்த்திகள் மீனவர் நலன் காக்க விண்ணப்பம் செய்கின்றார்கள். திருச்சிற்றம்பலம்.